இந்த படம் எதுக்காக காமி எல்லாம் காமி யாராவது பேஸ் பண்ணுங்க இந்த படத்தை எதுக்காக கொண்டு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல ஃபேமஸா ஒரு சென்டென்ஸ் உண்டு. எல்லாரும் பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? என்ன படம்? எதுக்காக காமிக்கிறேன்? Don't compare apple with orange. Don't compare two children. அதோட பெரிய சீன் வேற கிடையாது டீச்சர். Never compare one child with another child. One child is going to become a scientist. One child may be becoming like Terasa Ramakrishna Paramahansa. One child may become a music director. நமக்கு என்ன தெரியும் அவனோட ஃபியூச்சர்? எதுக்காக கம்பேர் பண்ணணும்? ஃபிசிக்ஸில் மார்க் கம்மி, கெமிஸ்ட்ரியில் மார்க் கம்மி, மேத்ஸில் மார்க் கம்மின்னு கம்பேர் பண்ணல. அது வேறு கடவுள் எல்லாத்தையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக படிச்சிருக்காரு. அதனால இந்த டைத்தில் அவன் எவ்வளோ சொல்லணும் கம்பேர் தான் பண்ணக்கூடாது. என்னுடைய குழந்தைகள் 3 குழந்தைகள் இப்போ என்ன மார்க் வாங்கன்னு நான் பார்த்தே கிடையாது, கேட்டது கிடையாது. என் டியூஷனோட நான் மார்க்கை கேட்டது கிடையாது. அவங்களாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க சந்தோஷத்தில் 10ஆம் கிளாஸ் படி. அவன் 10 படிச்சு 11 வருவான், நீ 10ல் என்ன மார்க் நான் கேட்டது என் லைஃப்லேயே கேட்டது. என் 3 பிள்ளைகள் மார்க் எனக்கு தெரியாது. மார்க் இஸ் நாட் எ யார்ட் ஸ்டிக் டு மெஷர் எனிதிங். எக்ஸாம்பிள், ஒருத்தர் மேத்ஸில் 60 மார்க் எடுக்கணும், இன்னொருத்தர் 60 மார்க். டூ யூ திங்க் தேர் ஈக்குவல்? இல்லை. அவன் கால்குலேஷன் தப்பு போட்டிருப்பான், அவன் கணக்கு புரியாமல் தப்பு இருப்பான், அவன் ஸ்லோ கால்குலேஷன் இருப்பான், அவனுக்கு இங்கிலீஷ் புரியாமல் இருப்பான். வெவ்வேறு 32 டிஃபெக்ட் இருக்குது மேத்ஸ் டீச்சிங்கில். அதில் எந்த ஒரு டிஃபெக்ட் தான் மார்க் போயிடும். Mark is not a yardstick to measure anything. There are 32 different calculation skills. 4 operations. In all types of numbers. Handling fractions. Handling decimals. Handling positive exponents. Handling negative exponents. Handling scientific notations. Handling percentages. Converting fractions to decimals. Converting decimals to fractions. And much more. A chain is only as strong as its weakest link. அது அவரோட ஃபியூச்சர் எதுவும் தெரியாது. நம்ம திட்ட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படணும். அது அவனோட ஃபியூச்சர் எதுவும் தெரியாது. நம்ம திட்ட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படணும். ரொம்ப கோபப்படக்கூடாது. கோபமே படக்கூடாது நான் சொல்லாது, ஞாபகம் வச்சுருக்கேன். கோபம் வரும், நம்ம மனுஷர்லாம். ஆனால் அந்த கோபத்தை he should justify. அந்த ஸ்டூடெண்ட் நீங்கள் கோபப்பட்டு நியாயம் தான்னு சொல்கிறாங்க, நம்ம கோபப்படலாம்.